சீமான் அரசியல் படுத்தினார் அப்படின்னா 2016 கடலூரில் வேட்பாளர் அறிவிக்கிறார். 234 பேர் மேடையில் உட்கார வச்சு அறிவிக்கிறார். இது வரைக்கும் என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள்ல கொச்சையில தான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாலினம் மாறினவங்களை நம்ம சொல்லிட்டு இருப்போம். தமிழ் முதல்ல அரசியல் ஒரு புரட்சியாளர் சீமான் அறிவிக்கிறான். என்னுடைய சகோதரி திருநங்கை தேவி அவர்கள் திருநங்கை எதிர்த்து திருநங்கைன்னு அறிவிக்கிறான். எதிர்க்க குறைஞ்சது எதிர்கட்சி கணக்குப்படி 5000 பேர் இருந்தாலும் 5000 பேர் எந்திரிச்சு கைத்தட்டினாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நானும் உட்காந்துருந்தேன் வேட்பாளர் தான் இருப்பேன். எனக்கு அது உள்ள புண்டு அடிக்குது. இதுதான புரட்சி. இந்த மாதிரி கிரீஸ் தடவுறது இந்த மாதிரி தடவுறனால உண்மைங்க அது. ஏன்னா இப்போ சொல்றப்ப எனக்கு புண்டு அடிக்குதுங்க. ஏன்னா அப்படி சொன்ன சமுதாயம் தானே இன்னும் ஓரம் கட்டி இன்னும் கேவலமாக பார்க்குற சமுதாயம். ஒருத்தர் வேட்பாளராக அறிவிக்கிறாரு, எல்லாம் கைத்தட்டுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த அப்ளாஸ் இந்த ஓவேஷன் அவங்களாம் கைத்தட்டுறது அதுதான் புரட்சி. அந்த மாதிரி விஜய் வந்தாருன்னா பாராட்டலாம், வாழ்த்தலாம். நாங்கள் தோற்று அவங்க ஜெயிச்சாலும் அவங்களுக்கு வழி விடலாம் நம்ம.